குட் ஈவினிங் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு? இப்போ நம்ம சண்டே நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிட்ட நெய் பாயசம் வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம எப்படி நெய் பாயசம் வைக்கிறதுன்னு டீட்டெயில்டாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்படிலாம் நெய் பாயசம் பண்ணலாம். இது இப்போ நான் இப்படி பண்ணி வச்சுருக்க இந்த நெய் பாயசத்தை நீங்கள் நல்லா ஆறின பின்ன ஒரு நல்ல வெசலில் க்ளீன் பண்ண வெசலில் ஏர் டைட் கண்டென்ட்டாக இருக்கிற பாக்ஸில் நீங்கள் இதை போட்டு வச்சிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6 மந்த்ஸோളം இது கேடு வராது. உங்களுக்கு சூடு தேவையாக இருக்குது, சுட சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு இப்படி ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணியிருந்தா போதும். அப்போ அப்படி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பாகில் வந்து இப்படி ஆயிருக்கு இல்லையா? அது பாருங்கள், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அரவணை பாயசம் மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஐயப்பங்கூரில் கிடைக்கிற அரவணை பாயசம் மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. வீணாகாமல் இருக்கும், கெட்டு போகாது. சரிங்களா? அப்போ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நைட்டுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி அதை பண்ணி வச்சுருக்கோம். இது வீணாக போகாது. பார்த்திங்களா? பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த திராட்சை பழமெல்லாம் அப்படி மேலாக தெரிகிறது. இது ஓகேவா? நீ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பாருங்கள், ஆயில் விட்டு பெருங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் கடுகு கடலைப்பருப்பு தாளிக்க போகிறேன். தாளித்த பின்ன காமிச்சு தரேன். சொல்கிறதுனால தான் நான் முதல்ல எண்ணெயில் போட்டிருக்கேன். அது புரிஞ்ச பின்ன நமக்கு அது மிக்ஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுந்து என்னவா தாளிச்சிருக்கோம். இதை தாளித்து முடித்து இவ்வளோ தாளிச்சிருக்கோம் இல்லையா? இது முடித்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற, நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம், ஆனியன், க்ரீன் சில்லி, அதாவது வெங்காயம், கேப்சிகம், குடமிளகா, தென் பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, இது எல்லாத்தையுமே இதில் போட்டு தாளிக்க போகிறேன். பார்த்தா தெரியும், வெங்காயம், கேப்சிகம் அண்ட் க்ரீன் சில்லி எல்லாமே க்ரீனாக இருக்கு இல்லையா? ஸோ இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டும் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கின பின்ன வதக்கிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேரட்டும் டொமேட்டோவும் எல்லாம் போட்டிருக்கேன் நான். ஸோ இது இப்போ எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால், இங்கே பாருங்கள், ஒரு அரை நெல்லிக்காய், அது சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் நெல்லிக்காய் அல்லாட்டா அரை நெல்லிக்காய் 3/4 நெல்லிக்காய் அளவு சேர்த்து புளி போட்டிருக்கேன். அந்த புளியை இதில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வர 10 நிமிஷம் இதை கிட்டத்தட்ட நீங்கள் டைம் பார்த்து வதக்கின பின்ன அந்த புளிஜலத்தை விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அது பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு துண்டு இஞ்சி. முடிஞ்ச அளவுக்கு காயை நல்லா பொடிசாக நறுக்கிங்க. அப்போ உங்களுக்கு வேகத்தை வெந்து கிடைக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ஆறுறதுக்குள்ளே இந்த பாருங்கள், இந்த காய் ஆல்மோஸ்ட் வெந்தே வந்துடுச்சு, அப்படியே சுருங்கும் செய்திருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிஜலத்தை விட போகிறோம். சரி, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாம். இதில் போடுற பொருளெல்லாம் நீங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட போகிறேன். உப்பை போட்டு நல்லா நான் கலந்து விட்டுட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மல்லி பவுடர், 2ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண பின்ன காமிச்சு தரேன். அதாவது காரப்பொடி, மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், என்ன வேணாலும் அதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் எடுத்துக்கிறீங்களோ அந்த இதில் தகுந்த மாதிரி மாற்றிங்க. தென் மல்லியோட வாசனை பிடிக்குன்னு சொல்கிறவங்க ஒன்று ஒரு 2 ஸ்பூன் தேய்ச்சாலும் போட்டுருந்தாலும் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேஜில் நான் மல்லித்தூளும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு ஒரு பிஞ்ச் இல்லாட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணிடலாம். இந்த கரம் மசாலா தூளுங்கிறது அக்கார்டிங் டு உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க. இதையும் நம்ம இதில் போட்டாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால், இந்த அலம்பி வச்சுருக்கிற அவில், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அவிலையும் இதில் நான் எடுத்து கொட்ட போகிறேன். நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் கேஸை சிம்மில் வச்சு தான் பாருங்கள், சிம்மில் வச்சு இதை தட்டுப்பட்டு மூடினாலும் சரி, மூடலைனாலும் பரவாயில்ல, அப்படியே இதை ஸ்லோவாக வேக விட்டுடுங்க. அது வெந்து பலபலான வருது. இப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம வெஜிடபிள் ரைஸ் என்னெல்லாம் சொல்கிற மாதிரி நம்மளோட வெஜிடபிள் வித் வெஜிடபிளோடனா வெஜிடபிள் ரைஸ்ங்கிறது வெஜிடபிள் அவில் ரெடி. சரிங்களா? இது சர்வ் பண்ணும்போது
பிடிக்காத பசங்க கூட சாப்பிடுவாங்க. காரணம் அவிலே பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, வித் ஸ்வீட் நம்ம நெய் பாயசமாக அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ நெய் பாயசம் வச்சு இதில் இருக்கிற போட்ட வெஜிடபிள்ஸ் ஆச்சு எல்லாமே டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போவும் சொல்கிறேன், உங்கள் கையில் இப்போ கொத்தமல்லி அவையில் க்ரீன் கொத்தமல்லி, அதாவது பச்சை கொத்தமல்லி இருந்தால் அதோட ஆட் பண்ணுங்கள். எங்கிட்ட இல்லை. பிடிக்கிறவங்களுக்கு இது கொத்தமல்லியோ புதினா ஒரு கருவேப்பிலை இது 3 எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கா இல்லையா தெரியும். தென் லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம் தரக்கு ஜெய். இனி இதில் நீங்கள் என்ன ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கேட்டால் உங்களோட விருப்பத்துக்கு கீ ஆட் பண்ணலாம், ஒரு எனி அடிபிள் ஆயில் ஆட் பண்ணலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு முந்தி தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். ஸோ நான் இங்கே தேங்காய் எண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம் தரக்கு ஜெய். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம். சொல்ல மறந்த விஷயம் இது பாருங்க. இப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க இது குழஞ்சி போயிருக்கான்னு. இல்லை பாருங்க தாங்க, உதிராக தான் விழும். நான் சொன்ன கன்சிஸ்டன்சி மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒட்டாமல் இப்படி குழஞ்சி போகாமல் நல்லாவே வரும். இப்போ யாராவது கேட்டேன்னு சொல்லலாம், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம், சொல்ல வெஜிடபிள் அவில் ரைஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஜெய் ஸ்ரீராம்.